Hi viewers, welcome to our channel Sissy Cooks. இன்றைக்கி நாம் மண் சட்டி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்கிற டேஸ்ட்டே தனிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டியை வச்சு அதில் 5 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். நான் இந்த மீன் குழம்பு விலை மீனில் செய்கிறேங்க. இந்த மீனில் முள் கம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கடுகும் போட்டுக்கிறேன். மரச்செக்கு நல்லெண்ணெய்ங்கிறனால இது நுர நுறையாக வருதுங்க. வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இந்த நுரை அடங்கிடும். அடுத்து இதில் நான் பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. அடுத்து நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடுசாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது வணங்கணும். நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் நான் இப்போவே இதில் குழம்புக்கு தேவையான மசால் தூள் போட்டுக்கிறேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் இந்த குழம்பை நான் எப்படி செய்வேனோ அது மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் இது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டாச்சு. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். நான் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பூன் வச்சு தாங்க போடுறேன். மசாலா நம்ம எண்ணெயிலேயே போடுறதுனால அதனுடைய வெங்கார ஸ்மெல் இருக்காது. இப்போ நான் ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி அரிஞ்சு இது கூட சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு, காரம், உப்பு 3மே கரெக்டான ரேஷியோவில் இருந்தால் மட்டும்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கம்மியாக இருந்தாலுமோ இல்லை புளி கம்மியாக இருந்தாலுமே குழம்பு நல்லா இருக்காதுங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். அதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிட்டோம். மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். புளி நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. மீன் குழம்பு எப்பயுமே நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றோம்னா நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோரே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தான் அந்த மீனுக்குள்ளார அந்த புளிப்பு, உப்பு, காரம்லாம் மீன் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் உடனே செஞ்சு சாப்பிட்றத விட ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோரே குழம்பு வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற மீனும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நான் புளிக்கரைசல் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கொதித்து திரும்ப இதோட ஆஃப் ரேஷியோ பாதி இதாகும் போது தான் நம்ம மீன் போடுவோம். இது நல்லா கொதிக்கணுங்க. நான் 1 கப் புளி தண்ணிக்கு எக்ஸ்ட்ராவாக 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இது நல்லா இதே மாதிரி கொதிக்கணும். கொதித்து அந்த புளியோட ராஸ்மெல் போகணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து எவ்வளோ சுண்டிருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நான் மீனை உள்ளே போடுறேன். விலை மீனை நீங்கள் இது வேறு எந்த மீன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாங்க. விலை மீனில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முள் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்காதுங்க. மீனை உள்ளே போட்டுட்டு நம்ம இப்படி கரண்டி வச்சு ஒரு வாட்டி நம்ம இப்படி கிளறி விடுறதுனால விடலாம். இல்லைன்னா நீங்கள் சட்டியை எடுத்து இப்படியே ஆட்டினீங்கனாவே மீனெல்லாம் உள்ளே குழம்புக்குள்ளார போயிடுங்க. உள்ளே ஃபுல்லாக மீன் குழம்புக்குள்ளார மூழ்கிற மாதிரி மூடிட்டு நம்ம இதை ஒரு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. மற்றபடி நம்ம நார்மலாக பாத்திரத்தில் வைக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். நான் இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு திக்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க தேங்காய் பால் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். நான் சட்டியில் வைக்கிறனால ஒரு 7 மினிட்ஸ் இது அடுப்பில் இருந்தால் போதுங்க. நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் 10 மினிட்ஸ் வைங்க. ஏன்னா மண் சட்டி அந்த ஹீட் ரொம்ப நேரம் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமே அந்த மண் சட்டியோட ஹீட்டில் குழம்பு பாயில் ஆகிட்டுருக்கும்.
இல்லைன்னா வந்து குழஞ்சி போயிருங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை போடுறதுனால அதனுடைய வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்குங்க. நான் வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு மீன் போட்ட உடனே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு தேங்காய் பால் வந்து நிறையா கொதித்தாலும் வந்துட்டு குழம்பு டேஸ்ட் வந்துட்டு இருக்காது. அதனால் மீன் வேகிற அந்த டைமில் வந்து தேங்காய் பால் வந்து கொதிச்சா போதும். பாருங்கள், மீன் வந்துட்டு எப்படி உடையாமல் நல்லா வெந்திருக்கு. இந்த விலை மீன் வந்து உங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் வந்து அதிகமாக கிடைக்கும். மற்ற இடத்துலையும் வந்து கிடைக்கும், இருந்தாலும் அங்கே வந்து ஜாஸ்தி கிடைக்கும். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணோங்க. குழம்பு ஆஃப் பண்ணும் போது வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு உப்பை வந்துட்டு உறிஞ்சிடுங்க. அதனால் கொஞ்சம் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு புளி காரம் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.